ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இவி வெஹிக்கிள்ஸ்ல ஒரு முக்கியமான கண்ட்ரோல் மாடல் பத்தி பார்க்கலாம். விசியு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விசியு கண்ட்ரோல் மாடல பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். விசியுனா வெஹிக்கிள் கண்ட்ரோல் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் மாடுல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிரெயின் ஆஃப் தி வெஹிக்கிள். அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட பிரெயினா செயல்படுறது இந்த கண்ட்ரோல் மாடல் தான். இத எப்படி கம்பேர் பண்ணோம்னா, இசிஎம் இருக்குல்ல. நம்ம இன்ஜின் கண்ட்ரோல் மாடல். நார்மல் டீசல், பெட்ரோல் வண்டிகள்ல, ஐசி இன்ஜின்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இசிஎம் இருக்கும். ஸோ, அதுபோல விசியு, இவி வெஹிக்கிள்ஸ்ல விசியு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வண்டி மூவ் ஆவறதுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயங்கள், வண்டி மூவ் ஆவறதுக்கா இருந்தாலும் சரி, வண்டி ஸ்பீடா போறதுக்கா இருந்தாலும் சரி, அது என்ன சொல்றது? எல்லா எல்லா கண்ட்ரோல் மாடுலோட கம்யூனிகேஷன ப்ராப்பரா பண்றதுக்கு உதவுறது தான் இந்த வந்து விசிஓட வேலை. விசிஓ தான் ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஹெட் மூலியமா வேலைகள் வந்து ரிசீவ் ஆயி, அப்புறம் பிரிச்சு எல்லா கண்ட்ரோல் மாடலுக்கும் குடுக்குற மாரி. அந்த மாரியான ஒரு பிரின்சிபல்ல தான் இயங்கும். ஓகேங்களா? நான் இப்ப வந்து ஒரு கமாண்ட் குடுக்குறேன். அது வந்து விசிஓ எடுத்துக்கும். ஓகே. நான் ஒரு கியர் சேஞ்ச் பண்றேன். இப்ப எனக்கு ஆக்ஸிலரேட்டர் குடுக்குறேன். எனக்கு ஸ்பீடு போகணும் அப்படிங்கிற ஒரு வண்டி மூவ் ஆகி இவ்வளோ ஸ்பீட் போகணும். இதுதான் நான் குடுக்குற கமாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விசி என்ன பண்ணும்னா, ஸோ இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இது எந்தெந்த கண்ட்ரோல் மாடலுக்கு குடுத்து வேலை செய்ய வைக்கணும். நான் வந்து கம்யூனிகேஷனா அது ரிசீவ் பண்ணி, அத வந்து கண்ட்ரோல் மாடல்ஸ், சின்ன சின்ன கண்ட்ரோல் மாடல்ஸ் இருக்கும். பிஎம்எஸ்ஸா இருக்கட்டும், எம்சிவா இருக்கட்டும். ஸோ சின்ன சின்ன கண்ட்ரோல் மாடல்ஸ் நெறைய உள்ள இருக்கு. ஸோ அந்த மெயினான கண்ட்ரோல் மாடல்களுக்கும், சின்ன சின்ன கண்ட்ரோல் மாடல்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா தகவல்களையும் அனுப்பி வேலை செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடியது தான் இந்த வந்து விசிஓட வேலை. ஓகேங்களா?